ஏன் ஜானகி, என்னால பத்மா பார்வதின்னு வீட்டில் இருக்கிறவங்களே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் நீ எனக்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருக்க. என்கிட்ட மறைக்காம சொல்லு. என்னங்க சொல்லணும்? என் மேல உனக்கு துளி கூட சந்தேகம் வரலையா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இல்ல, உன்னையா அறியாம உன்னோட ஆழ் மனசுல நான் தப்பு பண்ணிருப்பேனோன்னு தோணிருக்கோம்ல? என்னங்க, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்குமே அப்படி ஒரு நினைப்பு வந்திருந்தா இத்தனை காலமா நம்ம அந்யோன்யமா தம்பதிகளா வாழ்ந்ததுல அர்த்தமே இல்லைங்க. உங்களை சந்தேகப்பட்டேனா எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு சொல்லி அத நான் தாங்கிக்க முடியாம என்ன நானே மாய்ச்சுக்குவேங்க. ஏய் ஜானகி, என்ன பேச்சு இது? என்னங்க, யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த உலகமே திரண்டு வந்து உங்களை குத்தம் சொன்னாலும் அப்படி சொன்னவங்க பக்கம்தான் என் கோபம் திரும்புமே ஒழிய எக்காரணத்தை கொண்டு நான் உங்களை சந்தேகப்படவே மாட்டேங்க. மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அம்மா வந்து பேசிட்டு போனாங்க. அப்படி எதை மறைக்கிற, என்கிட்ட மட்டுமாவது சொல்லுப்பான்னு எப்படி எப்படியோ கேட்டு பார்த்தாங்க. அவங்கள மாதிரி உனக்கும் அப்படி கேட்கணும்னு தோணலையா? இது வரைக்கும் நமக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவோ இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயம் உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னா, ஐயோ, உங்க மனச அழுத்துற அந்த விஷயத்த உங்களுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு அழுத்திக்கிட்டு எப்படி இவரால வெளியே சகஜமா இருக்க முடியுதுன்னு தான் எனக்கு கவலையா இருக்குங்க. நிஜமாவா ஜானகி சொல்ற? ஆமாங்க. நீங்க சுமக்கிற இந்த பாரத்துல இருந்து நாம கும்பிடுற சாமி உங்களை சீக்கிரமா விடுவிக்கணும்னு தான் நான் வேண்டிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் எதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலைங்க. நீ என் மனைவியா அமைஞ்சது நான் ஏதோ முன் ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் தான் நினைக்கிறேன் ஜானகி.